சண்டே மார்னிங் நான் ஒரு 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு எங்கே கிளம்பிகிட்ருக்கேன் மேக்கப் போட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு கிளைண்ட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு தான். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம பேபி ஷவருக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ண போகிறோம். மேக்கப் வேண்டாம், எனக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும் நீங்கள் நீட்டாக பண்ணி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மக்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஸ்கூட்டியை வந்து நான் வந்து ஒர்க் ஷாப்பில் வேலைக்காக விட்டுருந்தேன். ஸோ அதனால் பஸ்ஸில் தான் போகணும். நான் இன்றைக்கி வந்து தனியாக தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். எங்கள் ஏரியாவிலேருந்து திண்டுக்கலுக்கு ஒரு பஸ்ஸு, திண்டுக்கல்லேருந்து ஐயம்பாளையம் அப்படின்ற ஏரியாவுக்கு வந்து ஒரு பஸ்ஸு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஊருக்கே போகிறேன். நான் பஸ் ஏறி ஒரு 10 மினிட்ஸில் பஸ் எடுத்துட்டாங்க. பஸ் எடுத்து போகிற வழியிலே டிராஃபிக் ஆகிடுச்சு. பிகாஸ் அங்கே வந்து ஒரு மாரத்தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய குட்டீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே நம்ம பிரைட் பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் அவங்களோட பிஃபோர் ஹேர். ரொம்ப ஃப்ரிஸி அண்ட் ட்ரையாக இருந்தது. அந்த ஹேரை நீட்டாக ப்ரெப் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தை முருகன் வச்சு அழகான ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம பண்ணி விட்டோம். கிளைண்ட்டுமே சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒர்க் முடிச்சுட்டு ரிட்டன் திண்டுக்கல் ஹாப்பியாக வந்தாச்சு.